இப்ப அமைச்சர் உதயநிதி வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து சனாதனத்தை பத்தி பேசிட்டு வந்தார். அப்ப உதயநிதி அதற்கு மறு கருத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன பேசுனேன்றதுல நல்லா தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். 6 மாநிலங்கள்ல என் மேல கேஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு இடத்துல எனக்கு பண்ணி கொடுத்தா நல்லா ஏன் இருக்கும். பண்ணணும்? கோர்ட்டே இன்னைக்கு சொல்லியிருக்கு. நீ 6 மாநில ஹைகோர்ட்டுக்கும் தனித்தனியா போயேன். அது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கல மேடம். ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்த மீடியாவும் சேர்ந்து பெருசா ஊதிட்டாங்க மேடம். இது சின்ன விஷயமா? ஏன்னா நீ தப்பு பண்றதுல இன்னும் திருந்த மாட்டேங்கிற. ஏன்னா கிராமத்துல ஒரு சொலவடை உண்டு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு 6 சூடு போட்டாலும் திருந்தாத மாடுன்னு தெரியுது. கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு நாளும் ஜெயில்ல தூக்கி போடாம உதயநிதி திருந்த மாட்டாப்ல. ஆனா நீதிமன்றம் நிச்சயமா கடுமையான தண்டனை இந்த ஹிந்து விரோத தீய சக்தி சார் சட்டத்துக்கு கண் தெரியாம இருக்கலாம், ஆனா ஜட்ஜுக்கு எல்லாம் தெரியும். ஹிந்து மதத்தின் மீது நடத்தின தாக்குதல் இது. அதனால 6 கோர்ட்டுக்கும் போங்கிறேன் நான். டாய், யார பார்த்து சாதாரண ஆசீர்வாதிங்கிற? நான் மந்திரிங்க மனசுல வச்சுக்கோ. மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மண்ணு நினைப்பா?